திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 5ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்துக் கொள்ளுங்கள். கைகளில் குபீர முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடருங்கள். முதலில் சங்கல்பம், பிறகு பணத்திற்கான ஹூபோனோபோனோ, அதன் பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ, நிறைவாக நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ
எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear,
I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும்
நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. வேண்டி என்னை பணிவுண்டாய், வேண்டி நீ யாது அருள்கின்றாய். யானும் அதுவே வேண்டின நல்லால், வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றோ. வேண்டியபடி வேண்டியவாறு எனக்கருளும் தெய்வம், வேதாந்த தெய்வம், நல்ல நாதாந்த தெய்வம் என்று வள்ளலாரும் கூறுகின்றார். முன்னரே கூறியது போல மாணிக்கவாசகரும் வேண்ட முழுவதையும் தருகின்றவனாக இறைவனை பாடுகின்றார். வள்ளுவருடைய பார்வையோ வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும் என்று கூறுகிறார். நாம் எதை அடைய நினைக்கின்றோமோ அதை வேண்ட முழுவதும் என்ற வார்த்தையால் மாணிக்கவாசகர், வேண்டியாங்கு என்ற வார்த்தையால் வள்ளுவரும் கூறுகின்றார். நாம் ஓர் இலக்கை அல்லது ஒரு விருப்பத்தை அடைய நினைக்கின்றோம் என்றால், உதாரணமாக ஒரு 1,00,000 ரூபாய் என்னுடைய இலக்கு என்று கூறினார். நான் 1,10,000 அடைந்தால் கூட அது சரியல்ல. அதே போல 90,000 என்று இருந்தால் கூட அதுவும் சரியல்ல. நாம் எதை நிர்ணயிக்கின்றோமோ அதை அப்படியே அடைவதே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்கின்ற பயிற்சியுடைய நோக்கம். வேண்டியபடி வேண்டியாங்கு. இதற்கு வள்ளுவர் தவம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். தவம் என்பது உருக்குதல் என்ற தபஸ் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டது. உருக்கும் பொழுது அயன் ஓர், கோல்டு ஓர், இந்த மாதிரி உலோகப் பொருட்களினுடைய உருக்கும் பொழுது அவற்றினுடைய கழிவுகள், மாசுக்கள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன. தவம் என்பதனுடைய முழுமையான பொருளே நம்மிடம் உள்ள மாசினை அகற்றுவதே. இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருப்பது ஒரு தவம். அழுக்கு நீங்க வேண்டுமானால் ஞான யோகத்தில் கடைபிடிக்கப்படுகின்ற சுவாத்தியாயம் என்கின்ற ஒரு விஷயத்தை
நாம் கட்டாயம் செய்து வர வேண்டும். ஸ்வ அத்தியாயம் என்பது தன்னைத்தான் படித்தலே. தினமும் நல்ல கருத்துக்களை, முன்னோர்களுடைய ஞான நூல்களை நாம் வாசித்து வருவது என்பது நம்முடைய மனதினுடைய மாசினை நீக்குவதற்கு ஒரு எளிய வழி. இதை ஒரு பழக்கமாக வாழ்நாள் முழுவதும் நாம் கடைபிடித்து வர வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்பது ஒரு பாடல் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எனவே பலருக்கும் இந்த வாசிக்கின்ற பழக்கம் என்பது இருக்கும். வாசித்தல் என்பது நம்மை பண்படுத்துகிறது, நமக்குள் உள்ள முழுமையை வெளிக்கொணர்கிறது, நம்மை மேல்நிலைக்கு இட்டு செல்கிறது. இதை பற்றி மட்டுமே நாம் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டு செல்லலாம். கல்வி செல்வம் என்பதை பற்றி நிறைய திருக்குறள்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே இந்த பழக்கம் உள்ளவர்கள் அதை தொடரவும், ஒருவேளை இந்த பழக்கம் சிலருக்கு விட்டு போயிருந்திருக்கலாம், அவர்கள் இதையே ஒரு வாய்ப்பாக கொண்டு நல்ல நூல்களை படிப்பதும், அதை பற்றிய முக்கியமான குறிப்புகளை குறித்து வைத்து அதை பற்றி சிந்தித்தலும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கும். நிதித்தியாசனம் என்று ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கற்றதை வாழ்வில் செயல்முறைப்படுத்த வேண்டும். வெறுமனே கற்றுக்கொண்டே செல்வதில் பயன் இல்லை. எனவேதான் இந்த குழு செயல்பாட்டின் அடிப்படையில் பயிற்சி களமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி முழுமையான பயன் நீங்கள் அடைவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பணத்திற்கான நன்றி உணர்வு பாடத்தை பார்க்கலாம். பாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு மாயாஜாலங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் காலை பொழுதின் வணக்கம். நான் கீதா பேசுகிறேங்க. இன்னைக்கு டாபிக் எப்படி பணத்தை நம்ம கவர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிராட்டிடியூட் இஸ் ரிச்சஸ், கம்ப்ளைண்ட் இஸ் பாவர்ட்டி. நன்றியுணர்வு என்பது செல்வச் செழிப்பு, குறை கூறுதல் என்பது ஏழ்மை. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை நினச்சி நிறைவாக சந்தோஷப்பட்டுக்கிட்டேவும் அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள்கிட்ட வரும். அப்போ நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரிதான், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரிதான், அதை நினச்சி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சந்தோஷப்படுங்க. அதுக்கு நன்றி உணர்வு ஏற்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் அபரிவிதமான பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கு நன்றி உணர்வாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னமும் அதிகப்படியான பணம் அவங்ககிட்ட சேரும், அபரிவிதமான பணமும் சேரும். யாரெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இவ்வளோதான் இருக்குது, எனக்கு இது பத்தாது அப்படிங்கிற குறையோடு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற பணமும் இன்னும் கொஞ்சம் வெளியில் தான் போகும். ஓகேங்களா? அதனால உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நினச்சி நீங்கள் முதல்ல சந்தோஷப்படுங்க.
நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போனோம்? அப்போல்லாம் ஸ்கூல் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம நடந்து தான் போவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாங்க, சைக்கிளில் போவோம். அப்போ நம்மளுக்கு சாப்பாடில் ஏதாவது கஷ்டம் இருந்ததா? சாப்பாடு கிடைச்சது நல்லபடியாக, நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருந்தது, படிக்கிறதுக்கு புக்ஸ் கிடைச்சது, மற்ற பொருளெல்லாம் எதெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது, காலில் போடுறதுக்கு செருப்பு கிடைச்சது, புக்கு வைக்கிறதுக்கு பேக்கு கிடைச்சது. இவ்வளோ கிடைச்சதையும் நம்ம நினச்சி சந்தோஷப்படுங்க. அதுக்கு எதுக்காவது நம்ம பணம் அப்போ பே பண்ணியிருக்கிறோமா? இப்போ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படும் போது அந்த பணம் வந்து பல மடங்கு நம்மகிட்ட வந்து சேரும். அதுக்கு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதில் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு எழுதி அந்த பேப்பரை ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்து அதில் மேலே செலோ டேப் வச்சு ஒட்டி நீங்கள் எங்கெல்லாம் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்பீங்களோ அந்த இடத்துல வச்சு அந்த வேர்டை, அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் டெய்லியும் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி காலையில் வந்து 10 பேருக்கு கிராட்டிடியூட் நீங்கள் எழுதணும் இல்லையா? அதை எழுதி முடிச்சுட்டு அதை ரீட் பண்ணும்போது மணி அஃபர்மேஷனும் சொல்லணும். சொல்லும்போது இந்த நோட்டை எடுத்து முன்னாடி வச்சுட்டு அந்த நோட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் அந்த அஃபர்மேஷன் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாமே அந்த நோட்டை பார்த்து இந்த சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பணத்துக்கு நம்ம மேலே ஒரு ஆசை வந்துடும். அப்போ அது நம்மகிட்ட வர்றதுக்கு ஆசைப்படும். அப்போ நம்மகிட்ட நிறையா வரும். பணம் இருந்தாவே போதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குரிய சிந்தனையை விட்டுட்டு மற்ற வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மணி இஸ் எனர்ஜி. மணி தான் நம்மளுக்கு எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை உங்கள் மேலே ஈர்க்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதை பற்றி நீங்கள் வந்து அந்த பணம் வரும்போது எப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். இப்போ பணத்தை பற்றி பேசும்போது நீங்கள் எப்படி பேசுவீங்க? என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் பணத்தை நினச்சி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பேசுவீங்களா? அப்புறம் பணக்காரங்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? பெரிய அமௌண்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த அமௌண்ட் நம்ம கையில் வருது, அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? மற்றவங்க சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாமே நான் சந்தோஷப்படுவேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன், அவங்களோட சக்ஸஸை வந்து நான் சக்ஸஸ் ஆன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவேன் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு எல்லா தகுதியும் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. மற்றவங்க சக்ஸஸை பார்த்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணும்போது அது நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய நாட்கள் வந்து நிறைய நாள் இல்லைங்க, நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடுவோம். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் சந்தோஷமாக செலவு பண்ணுங்க. அந்த செலவு பண்ணும்போது கொடுக்குற மணியை விட அதிகப்படியான மணி வந்து நம்மகிட்டையும் வரும். தேங்க்யூ ஃபார் எவ்ரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு யூஸாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு செலவு பண்ணணும். அந்த மாதிரி செலவு பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம்ங்க. மணியை பற்றி பேசினவுடனே எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜி கிடச்சிருச்சு. ஒரு ஆடியோவோட என்னையால் ஸ்டாப் பண்ண முடியலை.
அதனால அடுத்த ஆடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த கிராட்டிடியூடு பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் மேஜிக் அப்படிங்கிற ஒரு புக்குங்க, த மேஜிக். அந்த புக்கு நீங்கள் வாங்கி கண்டிப்பாக படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழில் வந்து மாயாஜாலம் அப்படிங்கிற புக்கு, அதை நீங்கள் வாங்கி படிங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் கிடைக்கும், இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது புக் ஸ்டோர் இருந்தாலும் கிடைக்கும். அங்கே வாங்கி கண்டிப்பாக படிங்க. அப்புறம் மணியை எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, அதாவது மணியை நம்ம கவனிச்சாதான் அது நம்மளை கவனிக்கும். பணத்தை நம்ம வந்து பார்க்குறோம், அதை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறோம், நம்ம ஹார்ட்டில் அதுக்கும் நிறைய இடம் இருக்குது அப்படிங்கும்போது தான் அது நம்மளை திரும்பி பார்க்கும், இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதில் 50% மணியை நம்ம நெசசிட்டிக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெசசிட்டி எப்படின்னா, சாப்பிட்றதுக்கு, வீட்டு வாடகைக்கு, வண்டி இருந்ததுன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு, அந்த மாதிரி. மீதம் இருக்கிற 50%ல் 10% வந்து அவங்களோட செல்ஃப், அதாவது எஜுகேஷனுக்கு. அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம வந்து புக்கு வாங்குகிறோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஏதாவது சேர்ந்துக்கிறோம். இப்போ யோகா கிளாஸ்க்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக எங்கேயாவது போகிறது, அதே மாதிரி சைக்கிளிங் போகணும் அப்படின்னா சைக்கிள் வாங்கிக்கிறது, வாக்கிங் போகணுன்னா ஷூ வாங்கிக்கிறது, அந்த மாதிரி. இதுக்கு வந்து 10%. இன்னும் 10% வந்து என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சினிமா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதம் ஃபுல்லாமே அந்த ஒரு நாள் சினிமா பார்த்ததை வச்சுட்டு நம்ம மாதம் ஃபுல்லாக பயங்கர எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து வேலை செய்வோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து இருக்கும். சிலருக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சும்மா உட்காந்துட்டு அரட்டை அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு 10%. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பரோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். அதுதான் உண்மையான என்ஜாய்மெண்ட். அதுக்கு ஒரு 10%. 10% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது சில இதை வந்து நீங்கள் பேங்க்கில் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் சேவ் பண்ணுறது கூட நல்லதுன்றாங்க. அது எப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் 10% இன்வெஸ்ட்மெண்ட்டில், 10% வந்து சேவிங். சேவிங் அப்படிங்கும்போது நீங்கள் உண்டியலில் போடுற மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு தேவை அப்படின்றதுன்னா அந்த பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம அதை எடுக்க முடியாது, ஓகேங்களா? சேவிங்கிறது நம்ம ஏதோ ஒரு தேவைக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து வைக்கிறது. பணத்தை வந்து நீங்கள் எப்பயுமே சேவ் பண்ணணுங்க. இஃப் யூ won't சேவ் மணி, மணி வில் நாட் சேவ் யூ. பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கலை அப்படின்னா பணம் உங்களை சேமிக்காது, நல்லபடியாக பார்த்துக்காது. அப்புறம் 10% வந்து கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சேரிட்டிக்கு ஏதாவது கொடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் பணம் கையில் வந்தது, ஏர்ன் பண்ணது, உங்களுக்கு வந்து சேலரி கையில் கிடச்சது அப்படின்னாவே நீங்கள் முதல்ல அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 10% வந்து எடுத்து வச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு சேலரி ஒரு 1 lakh வந்தது அப்படின்னா அதில் ஒரு 10,000 எடுத்து சேரிட்டிக்கு அப்படின்னு எடுத்து வச்சிருங்க. அது நீங்கள் பார்த்து கேட்டு நல்ல சேரிட்டியாக கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து வைங்க. யாராவது ஒருத்தவங்க முடியாதவங்க, எனக்கு படிப்புக்குன்னு வந்து கேட்கலாம், உடம்பு சரியில்லை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்கலாம், யாருக்குனாலும் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து கொடுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எடுத்து வைங்க. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி பணத்தை நம்ம செலவு பண்ணும்போது அந்த பணமும் நம்மகிட்ட நிறைய வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நன்றி உணர்வு பாடத்தில்
இதுவரை நீங்கள் உபயோகமாக சந்தோஷமாக செலவு செய்த 10 தருணங்களை எழுதுங்கள். அந்த செலவுகளுக்காக உங்களுக்கு கிடைத்த பணத்திற்காக நன்றி கூறுங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்கு செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் சந்தோஷத்தை பற்றி பார்ப்போம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியான எண்ணங்களை எண்ணுங்கள், இக்கணத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். நம்மில் பெரும்பாலானோர் மகிழ்ச்சியை பற்றிய தவறான யோசனையை கொண்டுள்ளோம். நாம் விரும்புகின்ற எல்லாவற்றையும் நாம் பெற்றால்தான் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றும், வாழ்க்கை தொடர்ந்து நம்முடைய விருப்பப்படி அமைந்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றும் நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இக்கணத்தில் நம்மால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதற்கு உலகில் உள்ள எல்லா சாக்கு போக்குகளையும் நாம் உருவாக்குகிறோம். சாக்கு போக்குகள் என்றால் ஏதாவது ஒன்று நடந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பன போன்றவை. அதாவது, குறிப்பிட்ட அந்த வேலை கிடைத்தால், அந்த பதவி உயர்வு எனக்கு கிடைத்தால், இந்த வேலையை நான் விட்டுவிட்டால், நான் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால், நான் கல்லூரியை செல்வதை விட்டுவிட்டால், கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்தால், என் எடை குறைந்தால், என் எடை சற்று ஏறினால், சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கினால், என் வீடு விற்பனையானால், நான் கடனின்றி இருந்தால், நான் மன அழுத்தமின்றி இருந்தால், இந்த உறவிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தால், எனக்கென்று ஒரு குடும்பம் அமைந்தால், என் ஆரோக்கியம் மேம்பட்டால், இப்படி ஏதாவது ஒன்று நடந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பல்வேறு வகையான சாக்கு போக்குகளை நாம் கூறுகிறோம். ஆனால் நம் வாழ்வில் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, தினமும் நாம் அனுபவிப்பதற்காக நமக்குள் உறைந்திருக்கின்ற உள்ளார்ந்த மகிழ்ச்சியை திரைபோட்டு மறைத்து கொண்டிருப்பது நம்முடைய இந்த சாக்கு போக்குகள்தான் என்பது மகிழ்ச்சியை பற்றிய ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பாகும். அதே சாக்கு போக்குகள்தான் இக்கணத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதிலிருந்து நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றன. நம் மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது நம் வாழ்வின் சூழல்கள் அல்ல, மாறாக மகிழ்ச்சியற்று இருப்பதற்கு நாம் கூறிக்கொண்டிருக்கின்ற சாக்கு போக்குகளே அதற்கு காரணம். ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கின்றன. மகிழ்ச்சி மேன்மேலும் மகிழ்ச்சியை கவர்ந்தெழுக்கிறது. எனவே எல்லா சாக்கு போக்குகளையும் விட்டொழித்து இக்கணத்தில் இருந்து மகிழ்ச்சியாக இருங்கள் உறவுகளே. எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய 10 விஷயங்களை முதலில் ஒரு பட்டியலிடுங்கள். பட்டியலிட்ட பிறகு தினமும் அவற்றை நம் வாழ்வில் செயல்படுத்த தொடங்க வேண்டும் என்று தீர்மானியுங்கள். தினமும் காலையில் அந்த பட்டியலை பார்த்துவிட்டு அவற்றை எப்படியாவது செய்தாக வேண்டும் என்று உங்கள் மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள். பிறகு என்ன நிகழ்ந்திருக்கும்? நீங்கள் மகிழ்ச்சியை உணரத் தொடங்கியிருப்பீர்கள். எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மனத்திற்கும் உடலுக்கும் கற்றுக் கொடுங்கள். மகிழ்ச்சியான விஷயங்களை அதிகமாக அப்போது கவர்ந்திருப்பீர்கள். உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் கற்றுக் கொடுத்த பிறகு மகிழ்ச்சியான விஷயங்களை அதிக அளவில் உங்கள் வாழ்வில் கவர்ந்திழுக்க தொடங்குவீர்கள். உறவுகளே, இக்கணத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். இக்கணத்தில் நல்ல விதமாக உணருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அது ஒன்றுதான். ரகசியத்தை தெரிந்து கொண்டதிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்றால் ரகசியத்தின் மாபெரும் உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதாவது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியை கவர்ந்திருப்போம் என்பதை தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் ரகசியத்தை தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். நமக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதற்கான சக்தி இக்கணத்தில் உங்கள் கைகளில் இருக்கிறது. அந்த சக்தியை உங்கள் சொந்த வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது என்பதை தேர்ந்தெடுக்கின்றவர் நீங்கள்தான். பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். இன்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றிருத்தல் அல்லது நாளை வரை அதை தள்ளி போடுதல். எது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான உணர்வை கொடுக்கும்? நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றிருத்தல், அதுதானே நமக்கு ஒரு நல்ல வித உணர்வை கொடுக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டியவை:
ஒரு நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான எண்ணத்தை சிந்திப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற எண்ணங்கள் மீது உங்களுடைய முழு கவனத்தையும் குவியுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காத எண்ணங்களை கண்டுகொள்ளாமல் விட்டு கொடுங்கள். நேர்மறை எண்ணங்களை நாம் எவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கிறோமோ அவ்வளவு அதிக மகிழ்ச்சியானவராக நாம் மாறுவோம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியான மக்களையும் மகிழ்ச்சியான சூழல்களையும் மற்றும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நாம் நம் வாழ்விற்குள் கவர்ந்திழுப்போம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதிலிருந்து நம்மை தடுப்பது நம் வாழ்வின் சூழல்கள் அல்ல, மகிழ்ச்சியாக இல்லாமல் இருப்பதற்கு நாம் கூறிக்கொண்டிருக்கின்ற சாக்குப்போக்குகள்தான் அதற்கு காரணம். கடந்த கால நிகழ்வுகள் குறித்த துயர நினைவுகளை நினைத்து பார்ப்பதை நிறுத்துங்கள். கடந்த கால கஷ்டங்கள் மீது நம் கவனத்தை குவித்தால் இப்போது கடினமான சூழல்களை அதிக அளவில் நாம் கவர்ந்திருப்போம். எதிர்மறையான எண்ணங்களை நம்புவதுதான் மனித குலத்தின் மகிழ்ச்சியின்மைக்கு பங்களிக்கின்ற மிகப்பெரிய காரணியாகும். நேர்மறை எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் நம்மளை நாமே நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நேர்மறை தன்மை இருக்கின்ற இடத்தில் எதிர்மறை தன்மையால் இருக்க முடியாது. ஒரே நேரத்தில் அவை இரண்டும் நிலை கொண்டிருப்பது சாத்தியமில்லை. எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவதற்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். நாம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் நம்மை சுற்றி என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, மெச்சத்தக்க விஷயங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்று எதுவும் கிடையாது. இன்று மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்தால் நம் எதிர்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய மகிழ்ச்சி எதிர்கால வாழ்க்கையை சார்ந்துள்ளது. இக்கணத்தில் மகிழ்ச்சியாக உணருவதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் தான் ஒரு மாபெரும் வாழ்க்கைக்கான சுருக்கு வழியாகும். ஆம் உறவுகளே, இக்கணத்தில் இருந்து மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. உங்களது 3வது குறிப்பேட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நடந்த 10 சந்தோஷமான தருணங்களை எழுதிவிட்டு அந்த சந்தோஷமான தருணங்களை மனதில் அசை போடுங்கள். இந்த பயிற்சி உங்களது மனதில் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவிருப்பது பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றை பற்றி. வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது காற்று. காற்று என்பது பூமியில் உள்ள ஒரு இயற்கை நற்பண்பு. இது உயிர்களை நிலைநிறுத்துகிறது. இது வளிமண்டலத்தில் உள்ளது மற்றும் அடிப்படையில் ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற ஏராளமான வாயுக்களின் கலவையை அதிக விகிதத்தில் கொண்டுள்ளது. சுத்தமான காற்றை சுவாசிப்பதால் ஏற்படும் பலன்களை பார்ப்போம். சுத்தமான காற்று ஆக்சிஜனின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இது உணவை மிகவும் திறம்பட ஜீரணிக்க உதவுகிறது. சுத்தமான காற்று இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை மேம்படுத்த உதவுகிறது. நீங்கள் எவ்வளவு சுத்தமான காற்றை பெறுகிறீர்களோ அவ்வளவு ஆக்சிஜன் நீங்கள் சுவாசிப்பீர்கள். இது நீங்கள் உள்ளிழுக்கும் செரோட்டோனின் அளவை அதிகரிக்கும். இதன் விளைவாக உங்களை மகிழ்ச்சியாக ஆக்குகிறது. நாம் பெறும் சுத்தமான காற்றின் அளவை அதிகரிப்பதன் மூலம் ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்கிறது. இது பாக்டீரியா மற்றும் கிருமிகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் நமது வெள்ளை இரத்த அணுக்கள் சரியாக செயல்பட உதவுகிறது. ஆக்சிஜன் அதிகரிப்பதால் உங்கள் நுரையீரலில் அதிகமாக விரிவடைகிறது. எனவே சுத்தமான காற்று உங்கள் நுரையீரலை சுத்தப்படுத்துகிறது. அதிக ஆக்சிஜன் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. உங்கள்
கான்சன்ட்ரேஷன் பவரை மேம்படுத்துகிறது மற்றும் உங்களுக்கு அதிக ஆற்றலை வழங்குகிறது. ஆகவே உடற்பயிற்சி செய்யும் பொழுது திறந்த வெளியில் செய்வது அதிக பலனளிக்கும். இரவு தூங்கும் போது ஏசி பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். ஜன்னல்களை திறந்து வைத்து தூங்குங்கள். ஏசி பயன்படுத்தாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் வராது. காற்றோட்ட பகுதியில் வசிப்பது நல்லது. அக்காலத்தில் மனிதர்கள் ஒழுக்க நெறியுடன் வாழ்ந்தனர். கவலை, டென்ஷன் இன்றி வாழ்ந்தனர். அவர்கள் ஒரு நிமிடத்திற்கு மூச்சு விடும் எண்ணிக்கை 12 முதல் 15 இருந்தது. அதனால் 100 முதல் 120 வருடங்கள் உயிர் வாழ்ந்தனர். தற்போதைய காலத்தில் கோபம், டென்ஷன், கவலை, மன அழுத்தத்துடன் வாழ்வதால் மூச்சின் இயக்கம் அதிகமாக ஒரு நிமிடத்திற்கு 18 முதல் 21 முறை மூச்சு விடுகின்றன. இதனால் பிராணசக்தி இழந்து ஆயுளும் குறைகிறது. நுரையீரலில் அடி அறையில் பழைய காற்றுக்களான பிராணவாயு, கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, சுற்றுப்புறத்தில் உள்ள புகை, தூசுக்கள் யாவும் இருக்கும். இவைகளை வெளியேற்றினால்தான் புதிய காற்று அங்கு வர முடியும். இதுவரை நாம் எடுக்கும் காற்று பாதி அளவே நுரையீரலில் சென்று திரும்புகிறது. இதன் அளவை அதிகரிப்பதே நாடி சுத்தியாகும். நாடி சுத்தி பயிற்சியை பற்றி இப்பொழுது காணலாம். நாம் இப்போது எளிமையான எந்த பக்க விளைவும் இல்லாத நல்ல பலன்களை கொடுக்கும் நாடி சுத்தி எப்படி செய்வது, அதன் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதில் அமர்ந்து முதுகெலும்பு நேராக வைத்து செய்ய வேண்டும். வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து செய்யலாம். இடது கை சின்முத்திரையில் இருக்க வேண்டும். வலது கை பெருவிரலால் வலது நாசியை அடைத்து இடது நாசியில் மிக மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மிக மெதுவாக இடது நாசியிலேயே மூச்சை வெளிவிடவும். இதுபோல் 10 முறைகள் செய்யவும். மூச்சு இழுக்கும் பொழுது வயிறு வெளியில் வர வேண்டும். மூச்சு விடும் பொழுது வயிறு உள்ளே மெதுவாக செல்ல வேண்டும். இப்பொழுது வலது கை மோதிர விரலால் இடது நாசியை அடைத்து வலது நாசியிலேயே மெதுவாக மூச்சை இழுத்து வலது நாசியிலேயே மிக மெதுவாக மூச்சை வெளிவிடவும். இதுபோல் 10 முறைகள் செய்யவும். இப்பொழுது வலது நாசியை பெருவிரலால் அடைத்து இடது நாசியில் மெதுவாக மூச்சை இழுக்க வேண்டும். இடது நாசியை மோதிர விரலால் அடைத்து வலது நாசியில் மெதுவாக மூச்சை வெளியிடவும். மீண்டும் வலது நாசியிலேயே மூச்சை இழுத்து இடது நாசியில் வெளியிடவும். இது ஒரு சுற்றாகும். இதுபோல் 20 சுற்றுகள் செய்ய வேண்டும். நாடி சுத்தியின் பயன்கள். இப்பயிற்சியை தினமும் காலை மாலை செய்தாலே மிக அற்புத பலன்கள் கிடைக்கும். மன அழுத்தம் நீங்கும். ஆஸ்துமா, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் நீங்கும். இதயம் பாதுகாக்கப்படும். இரத்த அழுத்தம் நீங்கும். இரத்தம் சுத்தமாகும். நோய் எதிர்ப்பாற்றல் பெருகும். ஆயுள் நீடிக்கும். நரம்பு மண்டலம் நன்கு இயங்கும். நேர்மறை எண்ணங்கள் வளரும். இதுபோல இன்னும் பல பயன்கள்
நாடி சுத்தி நமக்கு தருகின்றன. மூச்சு பயிற்சியை பற்றிய விரிவான விளக்கத்தை அடுத்த வார வகுப்பில் பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய கடைசி பாடமாக 1 நிமிட பயிற்சி. இந்த பயிற்சியை செய்து உங்களது இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.